ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராசஸிங் பிளான்ட்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராசஸிங் பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ போர்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ண போர்ட்ஸில் எவ்வளோ கல்ஸ், எவ்வளோ டெத் ஆன் அரைவல், எவ்வளோ வெயிட் லாஸ் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து இதை மானிட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ போர்ட்ஸ் எடுத்து ஹேங்கிங் பண்ணியிருக்கோம், ஹேங்கிங் பண்ணுறதுக்கும் நமக்கு அங்கே வந்த வெயிட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வெயிட் லாஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ராசஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ போர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணது இதுலேருந்து நம்ம எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ போர்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம், அதோட வெயிட் என்ன, அதுலேருந்து ஹேங்கடு வெயிட் என்ன, ஹேங்கடு போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ டெத் ஆன் அரைவலோட வெயிட்டு, கல்ஸ் போர்ட்ஸ் எவ்வளோ, கல்ஸ் போர்ட்ஸோட வெயிட்டு, எக்ஸஸ் ஷார்டேஜ் போர்டு எவ்வளோ இருக்குது, சிங்கேஜ் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு இருக்கும், அதோட பர்சன்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த போர்டை வந்து நம்ம ஹேங் பண்ணுறோம். ஹேங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த எவ்வளோ வெயிட்டாக வந்து மீட்டை எடுத்திருக்கோம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக, இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கேட்டலாகில் நமக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணி எவ்வளோ அவுட்புட் எடுத்திருக்கோம், ப்ரைமரி மீட் என்ன, செகண்டரி மீட் என்ன, வேஸ்ட் ப்ராடக்ட் எடுத்தால் வேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து எவ்வளோ போர்ட்ஸை வந்து அலாட் பண்ணோம், எவ்வளோ கிலோ எடுத்திருக்கோம், இந்த ரிப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அலாட்மெண்ட் எவ்வளோ போர்ட்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளோ வெயிட்டு, ஹேங்கட் எவ்வளோ, ஹேங்கடோட வெயிட் என்ன, கல்ஸ் போர்ட்ஸ் இருக்கா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது எக்ஸஸ் ஷார்டேஜ் இருக்கா, சிங்கேஜ் வெயிட் எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன, கடைசியாக நம்ம எவ்வளோ வந்து ப்ராசஸ்டு மீட்டாக எடுத்திருக்கோம், வேஸ்ட் எவ்வளோ இருக்குது, இப்போ எவ்வளோ கிலோ நம்ம ஹேங்கிங் கொடுத்தோம், எவ்வளோ வேஸ்ட் குவான்டிட்டி வந்திருக்கு, அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனில் நம்ம ஒரு மீட்டர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈல்டு பர்சன்டேஜ்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதோட காஸ்ட் என்ன, நம்மளோட ப்ராசஸிங் காஸ்ட் என்ன, நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதோட காஸ்ட் என்ன, ப்ளஸ் டோட்டல் காஸ்ட் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, பர் கேஜி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வருதுங்கிறது இங்கே உங்கள் சிஸ்டமே டிவைட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஸ் ப்ராசஸிங் பண்ணிக்கலாம், டைப் வைஸ் உங்களுக்கு தேவையான டைப்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி இங்கே ப்ராசஸ் பண்ணலாம். பிளான்ட்ல வந்து நீங்கள் ப்ராசஸிங் ரிப்போர்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இங்கே ரிப்போர்ட்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா பிளான்ட்டுக்கு கீழே நம்மகிட்ட மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ போர்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ போர்ட்ஸ் நம்ம வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஹேங்கிங்க்கு, எவ்வளோ ப்ராசஸிங் மீட்டை எடுத்திருக்கோம், மீட்டு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு ப்ராசஸிங்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குங்கிறது நீங்கள் எடுத்து இங்கே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிளான்ட்டில். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பிளான்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இங்கே ப்ரைஸிங் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 9,990 rupees இருக்குது பர் மந்த்துக்கு. இதில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிளான்ட்டில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேக்கேஜில், பேசிக் பேக்கேஜில். ஆக்சிலரேட்டர் பேக்கேஜுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட சப்ளை செயின், எவ்வளோ ஆர்டர் போட்டேன், கஸ்டமர் எவ்வளோ ஆர்டர் கேட்குறாங்க, நம்ம எவ்வளோ கொடுக்கணும், அது போக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, சேம் லைக் பர்ச்சேஸும் நம்ம எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்கோம், சப்ளையர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மெட்டீரியல், அந்த சப்ளை செயினை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மீட்டை பேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்ஸும் இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகும். ப்ரொஃபஷனல் பேக்கேஜுக்கு போனீங்க அப்படின்னா பேட்ச் வைஸ் P&L, இந்த பேட்சுக்கு நான் எவ்வளோக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இது எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்தோம் அதுக்கு அகேன்ஸ்டாக இப்போ ஆர்டர் வைஸ் வந்து நம்ம இப்போது 5,000 எடுக்கிறோம், 2,000 சேல்ஸ் பண்ணுறோம், 3,000 பேலன்ஸுக்கு திரும்ப எத்தனை ஆர்டர், அந்த மாதிரி நம்ம ஆர்டர் ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி ஒவ்வொரு ஆர்டருக்கும் நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம், அதில் பெண்டிங் என்ன, ஆர்டர் ரிப்போர்ட் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எடுக்கிற ஆர்டருக்கும் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் எவ்வளவுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, இல்லை எக்ஸஸாக கொடுக்குறோமாங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எக்கானமி ரிப்போர்ட்ஸை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் பேக்கேஜே எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த 3 பேக்கேஜஸில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு இன்னும் உங்களுக்கு கொரிஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட போல்ட்ரி கேர் எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் வந்து ஒரு 1-on-1 ஷெடியூல் பண்ணி நீங்கள் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட கொரியர்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.